அல்லாஹ்வுடைய அன்போடு தொழுகையில் நின்று அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டுங்கள். உங்கள் கண்கள் கண்ணீரை வடிக்கும். தனிமையிலே உட்கார்ந்து அல்லாஹ்வை நினைத்தால் கண்கள் கண்ணீரை வடிக்கும். ஏன்? அவன் சொல்லுகின்ற வார்த்தையில் அல்ல அந்த கண்ணீருடைய அர்த்தம், அவன் அந்த வார்த்தையின் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு, பாசம், நேசம். சுப்ஹானல்லாஹ் என்று கூறும் பொழுது அந்த ரப்பை மகத்துவப்படுத்தி அந்த ரப்புடைய உண்மையான விளக்கத்தை உள்ளத்தில் அறிவான். ஆனால் எமக்கு அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டுவோம், எந்த உணர்வும் இருக்காது. சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று கூறுவோம், எந்த உணர்வும் இருக்காது. ஏன்? அதனுடைய அர்த்தம் கூட எனக்கு தெரியாது. சொல்லுங்கள் பார்ப்போம். சமி அல்லாஹு லிமன் ஹமிதா, இந்த வார்த்தைக்குரிய அர்த்தம் எனக்கு தெரியும். கையை உயர்த்துங்கள். சோதனைக்காகத்தான் நான் கூறுகிறேன் கண்ணியத்துக்குரியவர்களை, யாரையும் குறைபடுத்துவதற்காக அல்ல, எம்மை நாமே முன்னேற்ற வேண்டும் என்ற காரணத்திற்காக கூறுகிறேன். சமி அல்லாஹு லிமன் ஹமிதா அர்த்தம் எத்தனை பேருக்கு தெரியும்? எத்துணை ஆண்டுகள் தொழுகிறோம், எத்துணை தராவீஹுடைய தொழுகையை அடைந்தோம். ஆனால் கடமைக்காகத்தான் இன்னும் நம்முடைய தொழுகைகள் இருந்து கொண்டிருக்கிறது. இல்ல மஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய அன்பால் அல்ல, இல்ல மஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அல்ல. அல்லாஹ்வுடைய அன்பால் அச்சத்தால் தொழுகையில் நின்றிருந்தால் நம்முடைய முழு வாழ்க்கையும் அல்லாஹ்வுடைய அன்பால் அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அமைந்திருக்கும்.